இப்போதுதான் அவர் அரசியலுக்குள்ளேயே நுழைகிறார். இதுவரைக்கும் அவர் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் இருந்து வருகிறார். அவருடைய செயல்பாடுகள், அவர்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் ஒரு முடிவுக்கு மக்கள் வருவாங்க. நானே முதல்வர் வேட்பாளர் என்று சொல்வது அது ஒரு பொருத்தமான, ஒரு அறிவுபூர்வமான அல்லது அனுபவபூர்வமான ஒரு பிரச்சாரமாக நாங்கள் கருதவில்லை. வக்ஃபு சொத்துகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பல இடங்களில் ஆக்கிரமிப்பு இருக்குது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னா இவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டம் ஆக்கிரமிப்புக்காரர்களை எதிர்த்து கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில் தானே சட்டம் இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்தால் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, அது மட்டுமல்லாமல் பல லட்சம் அபராதம் என்ற சட்டத்தை தளர்த்தி கடுங்காவல் தண்டனை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தண்டனையும் எடுத்துட்டாங்க, அபராதத்தையும் எடுத்துட்டாங்க இந்த திருத்த சட்டத்தில். ஸோ இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று, அதுதான் பாஜகவினுடைய வேலை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சட்டம் இருக்கின்றது. சந்திக்கப்படுவோம், கூட்டணி பரவும் அப்படின்னு தெளிவாக ஒரு தீர்மானம்